கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய வார்த்தை நாளை தரும்படி கர்த்தர் தந்த சிலாக்கியதற்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது பாதங்களை முத்தமிட்டு பணிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே ஆமென். கர்த்தருக்கு முன்பாக ஆமென் நம்மை தாழ்த்தி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவர் சமூகத்துக்கு வரும் பொழுது ஆமென் உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை நாம் செய்ய வேண்டும். ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? ஆமென். ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமான அழைப்பிலே ஆமென். க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நிச்சயமாய் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த 2025 வருஷத்திலே கர்த்தர் உங்களை ஊழியக்காரராய் ஆமென் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களையோ தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் ஆமென் அதில் உண்மையாக இருங்கள். ஹல்லேலூயா. நிர்விசாரமாய் அசட்டையாய் ஐயோ நம்ம ஊழியம் செய்கிறோம், யாரும் நமக்கு செவி சாய்க்கலை, நம்ம சொல்கிற வார்த்தை யாரும் கேட்கல, நம்ம சபைக்கு யாரும் வரல, நம்ம எதிர்பார்க்குற ஆத்துமாக்கள் வரல, நம்ம பேசுறது யாரும் பாராட்டலை. ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் எதுவும் இல்லாதபடிக்கு நானும் ஆமென் என் ஆண்டவரும் ஹல்லேலூயா ஆமென் அப்படி ஆண்டுக்கு முன்பாக போய் உண்மையாக அவரோட வார்த்தையை நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனுஷருக்கு முன்பாக ஊழியம் செய்யாதபடி என்னை காண்கிற தேவன் அவருக்கு முன்பாக என் அப்பாவை குறித்து நான் பேச போகிறேன். அவருக்கு முன்பாக ஹல்லேலூயா. யாருமே இல்லைனாலும் சரி ஹல்லேலூயா. மனுஷர்கள் பார்க்கலேன்று நிர்விசாரமாக அப்படி இருந்துடாதபடிக்கு இன்னைக்கு அப்படிதான் ஊழியம் ஆமென். யாரும் இல்லை, ஒரு 4 பேர் வந்தால் கொடுத்துருக்குற வார்த்தையை சுருக்கிக்குவாங்க. ஹல்லேலூயா. ஒரு 10 பேர் வந்தா ஆமென் அந்த வார்த்தையை எப்படி கொடுக்கணும்னு அளந்துப்பாங்க. ஆமென். க்ளோரி. ஆமென். இதே ஒரு 100 பேர் 50 பேர் வந்திருந்தா அதுக்கு முன்பாக போதிக்கப்படுகிற ஊழியங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, வெறும் கல்லுக்கிட்ட பேசினாலும் சரி, கல் சுவரிலிருந்து கூப்பிடும் ஒருத்தர் மச்சிலிருந்து சாட்சி. நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த கல் கடைசி நாளையில தேவனுக்கு ஒருவாக சாட்சி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அந்த ரங்கத்திலே கர்த்தரோடு கூட நாம் எப்படி உறவாடுகிறோம் இதைதான் கர்த்தர் உள்ளத்திலேயே அவர் பார்க்கிறார். அதனால ஆமென் இந்த 2025 வருஷம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஆத்துமாக்களை தாருங்கள், செபியுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆமென் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி பெருமையோடு கூட ஆமென் க்ளோரி இராதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நாம் நடக்க கற்றுக்கொள்ளும். எந்த நோக்கத்தோடு சித்தத்தோடு கூட இந்த பூமியில நம்மை தேவனாகிய கர்த்தர் அவர் சித்தத்தை ஆமென் அவருடைய வேலையை முடிக்கும்படி அவர் வைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் ஆமென் கர்த்தர் அந்த ஆமென் கொடுக்கப்பட்டதான அந்த வேலையை ஊழியத்தை கர்த்தர் இந்த நாளில் இல்லை, இப்பொழுது நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தை இன்னும் 10 வருஷங்களுக்கு பிறகு இல்லை 1 வருஷத்துக்கு பிறகு ஆமென் அவர் நினைத்தால் அவர் நீங்கள் செய்திருக்கிற ஊழியத்தை எடுத்து ஆமென் உதாரணமாய் பல பேருக்கு அவருக்கு நிறுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. ஏசபேலின் குமாரத்தி ஆமென். க்ளோரி. ஏல்பாகாலின் குமாரத்தி ஏசபேல். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து எலியா ஓடுறாரு தான். ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர வைத்த எலியா அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம். அதை படிக்கும் போது நமக்கு விரோதமாக துரத்துகிற எதிர்த்து நிற்கிற விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளும் எப்படி நாம் ஜெபிக்கணும், எப்படி சோர்ந்து போகாமல் இருக்கணும் எல்லாம் கற்றுக்கிறோம் இல்லை. அப்படி ஒரு ஓட்டத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நம்முடைய ஊழியத்தை செய்து ஓடி முடிக்க கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த நாளில கூட அப்பா உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட நீ பேசுவீராக, எங்களை நீ மறைத்து கொள்வீராக. எங்களை குற்றங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், ஒரு ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரியும் தகப்பனே. இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தரை எங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீ பேசுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் அபிஷேகிப்பீராக. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே இந்த வார்த்தையை உங்களுடைய வார்த்தையை கர்த்தனை பிரயோஜனமாக்குவீராக, அநேகருக்கு பிரயோஜனமாக்குவீராக. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீகள் பரிசுத்தத்துக்குள்ளாக குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள்வார்களாக, ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக, ஊழிய செய்கிறவர்களாய் மாறுவார்களாக, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள்
செய்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களை, தெரிந்து கொண்டவர்களை இன்னும் அதிகமாய் நீ பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பாவத்தில் விழாதபடிக்கு ஆண்டவரே, அக்கிரமத்தில் விழாதபடி, துணிகரத்தில் போய்விடாதபடிக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே நீர் கிருபை செய்வீராக. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, ஊழியர்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை கர்த்தாவே, சூழ்நிலைகளை கர்த்தர் நீதாமே எரித்து நிர்மூலமாக்கி தடைகளை நீக்கி போட்டு தகப்பனே எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்ய நீ வல்லவராய் இருக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே, தேவரே யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உமக்கு முன்பாக அவர்கள் ஊழியம் செய்யத்தக்கதாய் கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத பகாலி வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆட்டுக்குட்டியானவர் எழுந்தருளுவீராக. கர்த்தாவை பலப்படுத்துவீராக. பாவத்துல விழுந்து போன சகோதரிகளை கர்த்தர் நீ தூக்கி எடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் பாவத்தில் விழுந்த சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் பாவத்தில் விழுந்ததினாலே மனுஷர்களுக்கு முன்பாக நிந்தைகள் அவமானத்தோடு கூட அவர்கள் வாழாதபடி, தகப்பனே குற்ற உணர்வினாலே அவர்கள் சாகாதபடிக்கு இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நீ ராகாப் வேசியை கர்த்தர் நீர் எப்படி அவளை பரிசுத்த வாட்டியாய், அவள் மூலமாய் நீ பரிசுத்த சந்ததியாய், அவள் சந்ததியிலே தேவனாகிய கர்த்தர் நீர் பிறந்தீரப்பா. அதுபோல இந்த வேளையில எந்தெந்த சகோதரிகள் பாவத்தில் விழுந்து போய் தகப்பனே குற்ற உணர்வில் இருக்கிறார்களோ, எழுந்திருக்க பண்ணுவீராக. அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தரோட ஆத்மாவை விடித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நீருடைய இருதயத்தை நீ தொடுவீராக. ஒரு வார்த்தை அக்னியா இறங்கட்டும் ஆண்டவரே. மனுஷர்கள் கொடுக்கிறதான நிந்தனைகள் அவமானங்களுக்கு ஆண்டவரே குட்டி கூணி குறுகி அவமானத்தில் சாகாதபடிக்கு இப்பொழுது எழுந்திருப்பார்களாக. தகப்பனே, நம்மை துதிக்கிறோம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாவத்திலே விழுந்து போய் கணவனை இழந்து அல்லது மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து தகப்பனை பாவத்தை பெரிதாய் நினைத்து தகப்பனே குடும்பத்தை கைவிட்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர் மனம் திரும்பி அவர்கள் குடும்பத்தோடு கூட நீ சேர்த்து வைத்து பரிசுத்த சந்ததியாக அவர்கள் வாழும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த வேலையில நீர் ஆண்டவரே கைவிடப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளை கர்த்தரை சேர்த்துக் கொள்வீராக. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, நீர் மீட்டுக் கொள்ளும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. சில நாட்களாக ராகாப் வேசி குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். தேவனுக்கு முன்பாக பாவம் என்பது மிகவும் கொடூரமானது தான். ஆமீன். அதுவும் அவர் அருவருத்தக்கத்தக்க பாவம், விபச்சாரம், வேசித்தனம் தான். ஆனால் எப்பொழுது கொடூரமான பாவமாய் தேவனுக்கு முன்பாக அது தெரிகிறது, நியாயத்திற்கு போகிறது என்றால் அந்த வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் செய்த சகோதரியாவது சகோதரனாவது கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், இது பாவம் என்று அறிந்தும் ஆமே தன்னை தாழ்த்தாமல் சுத்திகரித்துக் கொள்ளாமல் அந்த பாவத்தை செய்யாமல் ஆமேன் கூறி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையை, அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, வேசித்தனமாக இருந்தாலும் சரி, விபச்சாரம் பாவமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் தன்னை தாழ்த்தும் போது ஆமீன் அந்த பாவம், வேசித்தனங்கள், விபச்சாரம் கர்த்தருக்கு முன்பாக ஆமீன் அது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் மன்னித்து அவர் கிருபைகளை தந்து எந்த பாவத்திலே விழுந்து போனார்களோ அந்த பாவத்துக்கு விரோதமாய் இரத்தம் சிந்த வைத்து ஹல்லேலூயா அவர்களை ஊழியக்காரராய் ஊழியக்காரிகளாய் அவன் எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அதை விடாம புரிகிறமாய் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு ஆமென் அவர்களை அடிக்கிறது. ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இது புரிந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக பாவம் ஒன்றுமே பெரிதில்லை இப்பொழுது ஹல்லேலூயா நாம் கீழ்ப்படியும் பொழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்கள் அப்படின்னு சொன்னாலே பாவத்துக்காக, சரீர உறவுக்காகத்தான் முதலாவது அவன் பெண்களை பயன்படுத்துவார்கள். இது 100%. அதுக்கப்புறம் தான் ஹல்லேலூயா. யாருக்காவது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண் தேவை, நல்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு பெண் தேவை, நல்ல யுத்தத்தில் நிற்கிற பெண் அம்மை தேவை. இப்படி யாராவது ஆசைப்படுகிறாங்களா? அழகான பெண்ணா இருக்காங்களா? அதில் நல்ல சம்பளம் வாங்குறாங்களா? நல்லா
நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, சொத்து எவ்வளோ இருக்குது, இப்படி தான் கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அவர்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்களா? ஐயோ, ஜெபிக்கிறாங்கனாலே ரொம்ப கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை. அல்லேலூயா. மற்றவங்க எப்படின்னா பார்த்துட்டு போட்டோம். ஆனால் கிறிஸ்தவர்கள், ஆமென், க்ளோரி, ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அவள் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவளாய், தன் குடும்பத்துக்காக திறப்பலை நிற்கிறவளாய், ஆமென், எல்லாவற்றும் புத்திசாலியாய் நடத்துகிறவளாய் அவள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, க்ளோரி. கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி முதல்ல பாருங்க, பணம் காசெல்லாம் அப்போது அதுக்கப்புறமா தான். ஆமென், பணம் காசெல்லாம் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் ஜெபிக்க தெரியுமா? ஆமென், பாட தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தருக்கு சொல்லி தேற்ற தெரியுமா? ஆமென். இங்க அதுக்கு பிரதிபலனை நம்ம பார்க்கலனாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன், ஆமென், இங்க கொடுத்திருக்கிற வார்த்தை, ஆமென், க்ளோரி, வேதத்துல, ஆமென், இப்படிப்பட்ட நான் வார்த்தையை பேசுறதுக்கு கூட தைரியம் கிடையாது. அல்லேலூயா. பெண்களுக்கு என்று, ஆமென், க்ளோரி, இப்படி பாவத்தில் விழுந்து போயிருக்கிறவங்களை மீட்டெடுக்கிறதுக்குன்னு போதிக்கிறது இல்லை. இன்னும் கேட்டால் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இதெல்லாம் பாவம் என்பது சொல்லி போதிக்கிறதுக்கு, ஆமென், க்ளோரி, இல்லையே. அதை மறைத்து மறைத்து, ஏன் தெரியுமா? அவமானத்தை கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். மறைத்து அவர்களையே வச்சு 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 பிசாசு என்ன செய்வான்? ஆமென், க்ளோரி, அவளை அவமானப்படுத்தி, ஆமென், இன்னும் அந்த நிந்தை நீங்காதபடி, அந்த சாபம் போகாதபடி, அந்த பாவம், ஆமென், க்ளோரி, அவங்களை விட்டு போகாதபடி அப்படியே அமைக்கி வச்சுக்குவோம். எப்ப அவன் ஒட்டச்சி வெளியே நம்ம வருமோ அப்ப அவனை தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. கர்த்தரை வெட்கப்படுத்தினாங்க தான் கடைசி நேரத்துல பேதுருவும் யூதாசும். ஆனால் யாரு கிருபையை பெற்றுக்கொண்டது? அல்லேலூயா, க்ளோரி. யூதாஸ் பாருங்க, எங்காவது தேவனை சபித்தான், அவன் சத்தியமனவும் தொடங்கினான் என்று எங்காவது எழுதியிருக்கிறதா? போனா காசு கொடுத்தா காசு வாங்கினா காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஆனால் பேதுரு பாருங்க, அங்கேயே வாசல் அந்த முற்றத்திலேயே பாருங்களேன், எப்படி சபிக்கிறார். அல்லேலூயா, க்ளோரி. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? அவமானப்பட்டாலும் சரி, ஆமென், க்ளோரி, அதில் விடுதலையை, ஆமென், பரிபூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த நாளிலும் கூட ராகாபேசை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா 2வது அதிகாரம், தேசத்தை வேவு பார்க்கும்படி 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே, ஆமென், வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. அவர்கள், இந்த எரிகோ ராஜா, இவங்க வேவுக்காரர் உள்ள வர்றது கூட பாருங்களேன், எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு கரெக்டா ராகாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு வாட்ச் பண்றான் பாருங்க. தன் தேசத்தை அவன் எப்படி பாதுகாக்க, எப்படியோ நியூஸ் போயிடுது. இந்த எரிகோ ராஜா ராகாவுடைய வீட்டுக்கு அனுப்பி, ஆமென், க்ளோரி, அவங்கள குறித்து விசாரிக்கிற மனுஷரை வெளியே கொண்டு வா, அவங்க தேசத்தை எல்லாம் வேவு பார்க்க வந்தார்கள் என்று சொன்னார். அல்லேலூயாமே. இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிதான். நம்முடைய வீட்டை நாம் பாதுகாக்கிறோமா, கட்டுகிறோமா? நம்ம குடும்பத்தை, ஆமென், தேவனிடத்துல, ஆமென், கட்டும்படியை நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு குடும்பம் கர்த்தருக்குள்ள உடையாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆமென், அந்த கணவனும் அந்த மனைவியும் என்ன செய்யணுமா? 2 பேரும் ஒருமித்து ஒரே இருதயத்தோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட, அல்லேலூயா, கர்த்தரிடத்துல, ஆமென், எல்லா சுக துக்கங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பம் யாவுடைய கணவன் வடக்கு பக்கம், மனைவி தெற்கு பக்கம். அல்லேலூயா, க்ளோரி. இப்படி ஒரு சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அப்படிதான் குடும்பம் போயிட்டு இருக்குது. இல்லைன்னா உடைஞ்சி, எல்லா குடும்பமும் உடைஞ்சு போயிருக்கும். ஆமென். எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், நடுவில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எரிகோ ராஜா அந்த தேசத்தை எப்படி பாதுகாக்கிற, இந்த வேவுகாரன் வந்தது கூட அப்ப எவ்வளவு ஒரு பாதுகாப்பான கோட்டை. ஆமென். எல்லாம் பாருங்க, உள்ள ஒரு ஈகக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த வேவுகாரர் வந்தது கூட அந்த எரிகோ ராஜாக்கு வந்து நியூஸ் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென்.
அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்தது மெய்தான். என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்களை விடுத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அல்லேலூயா. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, அல்லேலூயா, க்ளோரி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா, க்ளோரி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, கணவனுக்காக எப்படி வாழலாம், கணவனுக்காக தன் சரீரத்தை எப்படி அலங்கரிக்கலாம், கணவனுக்காக எப்படி அவர் பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக வசீகரமாக இருக்கலாம், நல்ல லிப்ஸ்டிக் அடிச்சுக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. அவர் வரும்பொழுது ஆமென் அழகாக சேரீ கட்டிட்டு இருக்கலாம். ஆமென், க்ளோரி, அட்ராக்ஷனாக இருக்கலாம். ஆமென், பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் ப்ளீச் எல்லாம் பண்ணலாம். ஐப்ரோ, மஸ்கரா எல்லாம் போட்டுட்டு, நல்லா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு எவ்வளோ ஒரு ஆமென் கவர்ச்சிகரமாக இருக்கணுமோ எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் ஞானம் ஒன்று. அல்லேலூயா, க்ளோரி. ஆனால் இப்படி தானே போதிக்கிறாங்க. கணவருக்கு ஏற்ற மாதிரி நடந்தது, கரெக்டு தான். கணவருக்கு ஏற்ற மாதிரியே நடந்துட்டு போனா கர்த்தருக்கு ஏற்றபடி எப்படி நடப்பீங்க? கணவனுக்கு ஏற்றபடியே மாம்சத்திலேயே வாழ்ந்துட்டு போனா உன் குடும்பம் நிற்குமா? நிற்காது. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பமும் ஆமென் என்ன செய்யணும்? நடந்து போக வேண்டும். அல்லேலூயா, க்ளோரி. என்னை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ராகாப் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பொய் சொன்னாள். அல்லேலூயா, பொய் சொன்னாள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வாய் திறந்தாலே பொய் தான். தேவனுக்கு முன்பாக அவருடைய ஜனத்தை ஆமென் அவளை பாதுகாக்கும்படி அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். இது ஒண்ணு போதாதா? அங்க வேவுகாரருக்கு ஜீவனை கொடுக்கும்படி அப்பவே அவ உயிர் கொடுக்குறா, காப்பாத்துறா, பொய் சொல்றா. ஆமென், க்ளோரி. அவங்களை பிடிச்சிக்கிறதுக்கு போய் சீக்கிரம் போங்க, அவங்கள பிடிச்சிப்பீங்க அப்படின்னு ஐடியா வேற கொடுக்குறா, ஆலோசனை கொடுக்குறா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம் குடும்பம் உடைந்து போகாதபடிக்கு உண்மையாக இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. உங்க கணவனை பத்தி சொல்லுங்க. எல்லாம் இருதயத்துல மூட்டை கட்டி ஒருத்தர் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க. அப்படி கண்ணீர். திருட்டுத்தனமா போன் பார்க்கறது, திருட்டுத்தனமா சினிமா பார்க்கறது, ஊர் சுத்துறது. அல்லேலூயா. கணவனை குறித்ததான ஒரு வேதனை, கணவனுக்கு மனைவியை குறித்ததான ஒரு வேதனை. ஆமென். 2 பேருக்கும் தாய் தகப்பனும் பிள்ளைகளை குறித்ததான பாரம். இப்படி எல்லாம் இருதயத்தில் வைத்து ஆமென், க்ளோரி, வேதனையோடு கூட தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே ராகாப் பேசி தேவனுடைய ஜனத்தை எப்படி அவள் பாதுகாத்தாள், எங்கு பாதுகாத்தாள், எப்படி பாதுகாத்தாள், எதற்காக பாதுகாத்தாள்? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதையாவது தேவனுக்காக நாம் செய்திருக்கிறோமா? ஆமென், க்ளோரி. சரி, அடுத்தவங்களை விட்டுருங்க சிஸ்டர், மற்றவங்களை காப்பாற்றி அப்படிதான் ஜீவன் வாங்கல. நம்முடைய ஜீவனை நம்ம பாதுகாக்கிறோமா? நம்முடைய சரீரத்தை இன்னைக்கு கணவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்து அல்லேலூயா எப்படி ஒரு பிரிஞ்சு போனா அவங்க எப்படி சேர்த்து வைக்கலாங்கிறதுக்கு அப்படி உதாரணமா அள்ளி வார்த்தையை கொடுக்க முடியுது. ஒரே சரீரம் அப்ப ஒரே ஆத்மா இல்லையா? அப்ப 2 பேருடைய இருதயமும் ஒரே இருதயமா மாறாதா? 2 பேருடைய ஆத்மாவும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்காதா, துதிக்காதா? சரீரம் சேருது. ஆனா ஜெபிக்கிற வழியில கணவன் காணும், அவர் ரட்சிக்கப்படவில்லை, மனைவிக்கு சுரணை இல்லை. ஏன் இல்லை சிஸ்டர்? ஆண்டவரே, நான் மட்டும் ஆராதிக்கிறேன், நான் மட்டும் ஊழியம் செய்யறேன், ஏன் அந்த ரட்சிப்பு இல்லை? ஏன் வர மாட்டேங்குது? சிலர் சொல்லுவாங்க, ஊழியக்காரர், நீங்க மட்டும் முழங்கால நின்று ஜெபிச்சிருந்தா உங்க கணவர் எந்நேரம் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. ஒரேடியா அப்படி மூட்டை தூக்கி கல்லு தூக்கி தலைவரை டவான்னு போட்டுருவாங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிறியா? ஏன் அப்படி சொல்றீங்க?
ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்லாதீங்க. எந்த ஊழியக்காரும் அப்படி சொல்லாதீங்க. நீங்க மட்டும் சரியா ஜெபிச்சிருந்தா உங்க கணவர் இப்படி போயிருப்பாரா? உங்க கணவர் இப்படி திருந்தாம இருப்பாரா? உங்க கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாரா? அப்படின்னு பார்த்தா வேதத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம போயிருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தைய கர்த்தருக்காக அக்னியா வல்லமையா மாறி வரங்களை பெற்றவங்களே சோரம் போயிருக்காங்க. அநியாயமா இதுதான் ஒரு தீர்ப்புன்னு சொல்லி மனைவி மேல அப்படியே ஒரு குற்றம் சாட்டிடாதீங்க. என்ன காரணமோ தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இதுதான் காரணம். அது ஜெபிக்காதவங்களுக்கு சொல்லலாம். பார்க்காமையே எப்படி சொல்றீங்க? நீங்க சரியா ஜெபிக்கல, நேரம் நீங்க ஜெபிச்சிருந்தா உங்க வீட்டுக்காரர் எப்படி இருந்திருப்பார்? அல்லேலூயா. ரட்சிப்பு முதலாவது கர்த்தருடைய கிருபையினால வருது. அவன் தேவன் தருகிற தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், வாஞ்சிருக்கணும். அல்லேலூயா. மாம்சத்துக்குள்ளேயே என்ன வருது? எங்கிருந்து ரட்சிப்பு வரும்? ஜெபிக்காம மட்டும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் போய் சொல்லாதீங்க. ஆமென், க்ளோரி. ஜெபம் என்பது தேவனிடத்தில் சிறிது, அவர்தான் அதை செய்யணும். ஏற்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க செய்யாதவங்க தான் ரட்சிப்பாக வரல, அப்படி கிடையாது. யாரும் ஜெபிக்காம தன் கணவனுக்காக ஜெபிக்காம அது அடங்காத கணவனா இருந்தாலும் சரி, அடங்கின கணவன் யாரா இருந்தாலும் சரி, அவர் ரட்சியும் அப்படின்னு ஜெபிக்காம ஆமென் க்ளோரி எந்த ஒரு மனைவியும் இருந்திருக்க மாட்டாள். நிச்சயமா தன் கணவர் அவனோட அடங்காத கணவனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நேரம் ஆமென் க்ளோரி அவருடைய சரீரம் வேதனைப்படும், கண்ணீர் விடும், ஜெபிப்பார், ஜெபித்திருப்பார். தேவ சமூகத்தில் அது போயிருக்கும். அப்படி குற்றம் சாட்டிடாதீங்க. அல்லேலூயா. யாருமோ ஒருத்தருக்கு அப்படியே கண்ணீர் வருதுன்னா தன் கனவுக்காக கண்ணீர் வந்திருக்காங்க, சாகட்டும். அப்படியெல்லாம் ஆமென் க்ளோரி இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, தன் கணவருக்காக கண்டிப்பாய் அவள் ஜெபித்திருப்பாள், ஜெபித்து கொண்டு தான் இருப்பாள். நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபித்து கொண்டே இருங்க. அவர் சமூகத்துல போய் சொல்லிட்டே இருங்க. தேவன் அவரை ரட்சிக்கிறாரோ ரட்சிக்க சித்தமில்லையோ அவர் சித்தத்துக்கே ஒப்பு கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் ரட்சிப்பீராக 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 சொல்லிட்டே போயிட்டு இது நம்முடைய வேலை, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் அவர் ரட்சிப்பார். அட்லீஸ்ட் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை இந்த 2025 வருஷத்துல ஆண்டவரே மற்றவங்களுக்காக ஜீவனை காக்குறோமோ இல்லையோ, ஊழியக்காரர்களை காக்குறோமோ இல்லையோ, சபையை காக்குறோமோ இல்லையோ, அல்லேலூயா, என்ன நானே இருந்து நான் பாதுகாக்க போறேன். என் ஜீவன் எனக்கு விளையேற பெற்றது. என்ன நான் இப்படி ஒரு அதிகாரம் படிக்கிறேன், 2 அதிகாரம் படிக்கிறேன், ஏன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், வாரத்துக்கு ஒருவேளை உபவாசிக்கிறேன், அப்படி நம்பினாமே ஐயோ இனி கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய ஜீவன் விளையேறப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அன்னைக்கு பாருங்க, உயர வானத்திற்கு கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானார். உங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் அவள் அறிந்திருந்தார், தெரிந்து கொண்டார். அதை ஒன்றை வச்சுக்கிட்டு பாருங்களேன், அவர் வணங்கின தேவர்கள் எல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமா போராடி அந்த எரிகோலை யாராவது இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் முறைச்சு பார்க்கறான், இந்த பக்கம் இவங்க எப்படி அவங்க எப்படி, ஐயோ இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஜெபிக்க வந்துடும் சொல்லுங்க. இந்த இடமே சரியில்லை, உடனே காலி பண்ணிடுங்க. சுற்றிலும் அசுத்தாவிகள் என்னோ சொல்லி நம்மளால தாங்க முடியல. உண்மைதானே? பொறாமையில, போட்டியில, வன்கல்ல, மந்திர சூனியம், செய்வினை, ஏவல் எல்லாம் வச்சு விட்டு தாக்கி அடிக்கிறாங்க. ஆனா அவன் எரிகோ பட்டணத்துல, அதுவும் எது ஒரு கானானிய பெண்ணு விபச்சாரம் செய்கிறவ, அந்த இடத்துல அவன் விபச்சாரமே செய்யாம எரிகோ ராஜா எப்படிப்பட்டவன், 2 வேவுகார் வந்ததே தெரிஞ்சுட்டு மோப்பு பிடிக்கிறானா, அவன் ராகாவை விட்டுருப்பானா? எந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணியிருப்பான், எந்த அளவுக்கு குடும்பம் பண்ணியிருப்பான். என்ன பெரிய பரிசுத்தனே, என்ன பெரிய பரிசுத்தம், என்ன திடீர்னு என்னோட தெய்வத்தை சொல்ற? நீ எப்படி வந்த வாழ்க்கை என்ன, நீ யார் தெரியுமா?
எங்க ஜாதி பொண்ணு பாரு, இப்போ போய் என்னவோ பரிசுத்தமா யெகோவாவா அவன் தனியாக அழகத்தில் இருப்பான். பார்க்கலாம். உன் காலம் எத்தனை காலம் தான் ஓடுது. எப்படிலாம் அவனை நிந்திச்சிருப்பாங்க, எப்படிலாம் அவமானப்படுத்திருப்பாங்க. அவன் ஜாதி பொண்ணா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா அவனை கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, எல்லாரும் கூப்பிட்டாங்க, காசு கொடுத்தாங்க. அப்படி பெரிய ஒரு அந்தஸ்துல இருந்தா எப்ப கர்த்தர் அவன் ஏற்றுக்கொண்டாலோ தேடினாலோ அவன் தனிமரமா இந்த அழகத்துல தன்னந்தனியா வசித்து வர்றான். என்ன வசிச்சு எங்க ஆகாரம் அவளை கொடுக்கப்படி எப்படி சாப்பிட முடியும்? அவன் கணவனை பக்கச்சுக்கிட்டாலே சாப்பாடு கிடையாது. நான் போடுற சாப்பாடு அவன் எவ்வளோ தைரியம். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன். வீட்டுக்குள்ளே ஜாலியாக ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஏசி போட்டுக்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் கேட்குறாங்க தானே சண்டையில். அந்த வார்த்தை எப்படி இருக்குது? அப்போ பாருங்க, அவன் எப்படி சாப்பிட்ருப்பா? ராகாபு இது வரைக்கும் ஏதோ பாவத்தில் வாழ்ந்து சாப்பிட்ருப்பான். ஆனால் இனிமே வாழற வாழ்க்கை பசி. ஆமே, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமுக்கு பசி எடுத்துடும். கொஞ்ச நேரம் என்ன பண்ண இலக்கியமாக இருக்கலாம், பசியே உன்னை நான் அடக்குகிறேன். எவ்வளோ நேரம் அடக்க முடியும்? சரி, ஃபாஸ்டிங் போட்டாலும் 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள் அப்படியா தண்ணி குடிக்கிறோம், கிரேப் ஜூஸ் குடிக்க ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ தப்பிக்கிறோம். ஆனால் அப்படிங்க அது பசி ஆட்டோமேட்டிக்காக டைமுக்கு பசி வந்துடுச்சுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அடிமை தான். சாப்பிடலாம் என்ன ஆகும்? எல்லாருக்கும் அந்த பெயின் தெரியும். அப்போ இந்த ராகா அவன் எப்படி சாப்பிட்டான்? யாராவது கொடுத்தாங்களா? பட்டணத்து அவன் வீட்டில் இந்த டிஃபன் கேரியரில் எடுத்துகிட்டு வந்து ராகா புந்தா ராஜா தெரியாமல் சாப்பிட்டு அப்படின்னு கொடுத்தாங்க. எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ராகா அவன் எப்படி சாப்பிட்டா தெரியுங்களா? இந்த 2 வேவுகாரரை எதில் போய் அவன் எங்கே போய் அவன் ஒழிக்க வச்சான்? அல்லேலூயா. எங்கே ஒழிக்க வச்சான்? அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி. அல்லேலூயா. இவ வந்து அப்படியே கானானுக்குள்ள ஏறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? இவளுக்கு கிருபை முதல்ல நீ செய்யுமா. நம்ம வந்து ஜீவனை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ஜீவனை கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு விதைச்சாதான், நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்குன்னு விதைச்சாதான், நம்ம நற்கிரிகளை செஞ்சாதான், ஊழியக்காரர்களுக்கும் நம்மளுக்கு செபித்தாதான் ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரத்துல எதையும் இலவசமா பெற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் பாப்பார் என்ன செஞ்சிருக்கிறா, என்ன பண்ணியிருக்கிறா. இந்த 2024 வருஷத்துல எப்படியோ வாழ்ந்தாச்சு. சரி, 2025 வருஷத்துலயாவது நான் என்ன செய்ய போறேன்? தான தர்மங்கள் செய்ய போறேன். க்ளோரி. என்னால முடிஞ்சதை நான் கொடுக்க போறேன். என்னால முடிஞ்சதை திக்குச்சவளுக்கு பாவத்துல வாழறவங்களுக்கு ஹல்லேலூயா க்ளோரி நான் உதவி செய்ய போறேன். நீ பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு விட்டு சாகட்டும் அப்படின்னா நிறைய பேர் பெண்கள் சகோதரிகளை கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதே அப்படியே தீட்டு அப்படி கொண்டு போய் 4 பேர்களை டாக்ஸ் அடிச்சு அப்படியே பரப்பிடுறது. தெரியுமா அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஒரு பெண்ணுனாலே என்ன எதுக்கு? ஒரு காட்சி பொருள் தான். ஏதோ ஒரு விதத்துல சூழ்நிலையில ஏதோ ஒன்று தவறிட்டேன், அதை சொல்லி போய் 4 பேர்கிட்ட பரப்பி அவளை அப்படியே நான் மார்பு மேல பைபிள் சாட்சிட்டு போறேன், பரிசுத்த வேதாகம்னு. அப்படியே போயிட்டு பாவத்தை ஏதோ விழுந்து போனவங்களை குறிச்சு அப்படியே தண்டோரா போட்டு போயிட்டே இருப்பீங்களா? அல்லேலூயா. இப்படி செய்கிறவங்களுக்கு கிருபை போயிடும். கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவள் மேலே ஏற பண்ணி அல்லேலூயா வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே அல்லேலூயா மறைத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா. சணல் தட்டைகளுக்குள்ளே. இந்த சணல்லாம் வந்து எங்க விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி கட்சியில் தான் வந்து இந்த சணல் வந்து நிறைய உற்பத்தி செய்கிறாங்களாம். இந்த சணலை என்ன பண்ணுவாங்களாம், 7 நாள் தண்ணியில் ஊற விட்டு அதை என்ன பண்ணுவாங்களாம், அதை வந்து நல்லா ஊற விட்டு அதை நல்லா அடிச்சு க்ளோரி அது உள்ளே இருக்கிற அந்த நாரெல்லாம் பிரித்து அப்படியே எல்லாத்தையும் எடுப்பாங்களாம்.
ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஊறுறது ரொம்ப உடனே போட்டு உடனே செய்கிற காரியம் இல்லை. அதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற போட்டு அதை நல்லா அடிக்க தான் அதனுடைய சணல் நூல் எல்லாம் பிரிஞ்சு அழகாக வரும். ஏடேடா ஒரு பிரிச்சு அப்படிலாம் கஷ்டப்பட்டு கையில் போட்டு அப்படி செய்வாங்க. ஆனால் இப்போ தான் எல்லாம் மிஷினில் போட்டோன்னு சரன்னு அப்படியே வெளியே வந்துடுது. அல்லேலூயா, ஆமென். அப்படி அவன் என்ன செஞ்சான், இந்த சணலை இனிமே இப்படிப்பட்ட ஒரு பிழைப்பு நம்ம பிழைக்காபடி, தேசித்தனம் விபச்சாரம் செய்யாதபடி என்ன செய்ய, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு, அது கஞ்சி இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டுட்டு ஆமே என்ன நான் வாழ்வேன், எனக்கு இப்படிப்பட்ட சாப்பாடுலாம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா, க்ளோரி. அந்த சணலை எடுத்து அவன் என்ன செய்வா, இப்படிதான் ஊற வச்சு அதை அடிச்சு அவன் கையால் அதை பிரிச்சு எடுத்து அந்த நூலெல்லாம் என்ன பண்ணுவா, அமே க்ளோரி, அதை தட்டைகளா அதை கட்டி சேர்த்து வச்சு அதில் என்ன செய்ய, வஸ்திரத்தை செஞ்சு அதை விற்று அவன் காசாக்கி அந்த காசில் வர சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அலங்கத்தின் மேலே தனியா அவர் வாழ்ந்து வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, என் ஹஸ்பண்ட் அவர் நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னா நான் இப்படி வாழ முடியுமா? குடும்பம் உடையக்கூடாது சிஸ்டர், உடையக்கூடாது. அவருக்கு முன்னால் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, அவருக்கு முன்னாக உட்காந்து ஃபாஸ்டிங் போடக்கூடாது. அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்துக்குங்க, இல்லைன்னு சொல்லல. வாரத்துக்கு 2 நாள் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணும்ல, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணும்ல, உங்கள் ஆத்மா நல்லா இருக்கணும். இப்படியே உங்கள் கணவருக்காகவே அவர் சினிமா தியேட்டர் கூட்டிகிட்டு போவார். அவன் வெள்ளிக்கிழமானா உட்காந்து டிவி பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, அவன் க்ளோரி ஷாப்பிங் போகிறது, ஊர் சுற்றுறது, எல்லாம் வாழுங்க. ஆனால் இதெல்லாம் ஜீவனை கொடுக்க தான் முடியுமா? இல்லை நித்திய ஜீவனை தான் அவன் மேலே ஏற பண்ணி நம்ம ஏறிலாம் போக முடியுமா? நம்ம கனவு கண்டுட்டு இருக்கிறோம், நம்ம நான்ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், நம்ம திருவிருந்தும் எடுத்துட்டு இருக்கிறோம், சபைக்கு ஏதோ காணிக்க கொடுக்குறோம். இதெல்லாம் வச்சு நம்ம பரலோகத்துக்கு ஏறி போயிடலாம் அப்படின்னு அங்கே பூட்டி தான் வச்சிருக்கிறாரு. சுடரொளி பட்டயமா அங்கே ஆட்டுக்குட்டியாக தான் நிற்கிறாரு. இது சுடரொளி பட்டயம்னா என்ன? பாவத்தை சுட்டு போடுகிற பட்டயம். இன்னைக்கு நான் இங்கே பாவத்தையே நான் செஞ்சுட்டு, ஐயோ எனக்கு வீட்டில் நான் இப்படி இருந்தால் தான் நான் இருக்க முடியும், இப்படி வாழ்ந்தால் தான் நான் சேரீ வாங்க முடியும், நான் இப்படிலாம் நடந்தால் தான் எனக்கு ஆன்லைனில் பட்டு சேரீ கிடைக்கும், காஞ்சிபுரம் பட்டு கிடைக்கும், இந்த குர்த்தி கிடைக்கும், இந்த நகை கிடைக்கும், இந்த ஒட்டியானம் கிடைக்கும், அட்டியானம் கிடைக்கணும், இத்தனை சவரன் செயின் கிடைக்கும், வளையல் கிடைக்கும், லிப்ஸ்டிக் கிடைக்கும். இதுக்காக உட்கார்ந்து மனைவிமார்களே, நீங்கள் கர்த்தரை தேடாமல் உட்கார்ந்து கண்டதை தேடுவீர்களானால் ஏறி போவீர்களோ? இந்த உலகத்துக்கு ஜீவனுக்கு ஆகாரம் இருந்தா போதும் சிஸ்டர். அப்படி ஜெபிக்கிறவங்க மாறணும். ஆண்டவரே, நானும் என் கணவரும் உட்கார்ந்து ஜெபிக்கணும், 2 பேரும் சேர்ந்து உபவாசிக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். க்ளோரி, எங்களுக்கு தேவை நீங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறீங்களா கிறிஸ்தவ சகோதரிங்க? எங்க இருக்குது இப்ப நம்ம தேவைக்கு கர்த்தரை ஓடுறோம். ஆண்டவரே எனக்கு இது செய்ய, என் பிரச்சனை தீர்ந்தா எனக்கு போதும். அதே பிரச்சனை மற்றவங்களுக்கு இருந்தா, ஐயோ நமக்கு வம்பு, பிசாசு நம்மள அடிச்சிருவான். அவன் பிசாசு நம்மள அடிச்சிருவான். அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாலே ஒரு பெரிய மனுஷங்க என்ன கொள்ளுது, கடிக்குது, கொட்டுது. அவங்களுக்காக ஜெபித்த உடனே ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஊழியர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பிசாசு நிற்கிறான். அப்ப நான் சொன்னேன், எங்களுக்காக நீங்க ஜெபிக்காதீங்க, எங்களுக்காக ஜெபிக்காதீங்க. ஊழியக்காரர ஜீவனை கொடுக்கணும். அவன் எதுக்கு வரோம், எதுக்கு வல்லவன்? மற்றவங்களுக்காக கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தானே, சொல்லி கொடுக்கறதுக்கு தானே. அல்லேலூயா. நிறைய பேர் கட்டுகள் எல்லாம் தாக்கி என்னால ஜெபிக்கவே முடியல. அப்படி செய்யாதீங்க. நல்ல வரங்களை பெற்று நல்லா சிறப்பட்டு அப்புறமா மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க.
தயவுசெய்து எங்களை போல இருக்கிறவங்களுக்கு, சிறையில் இருக்கிறவங்களுக்கு, சிறைப்பட்டு போனவர்களுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படியே கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு 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 எங்கே போய் சேர போகிறோம்? அல்லேலூயா. அவள் ஏன் பண்ணி தயவுசெய்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டு, பிசாசு, மந்திர சூனியெல்லாம் என்ன அடிக்குதுன்னு அப்படிப்பட்டவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் ஜெபிக்காதீங்க. அல்லேலூயா. இறக்கம் தான் செய்யுங்க, எல்லாம் செய்யாதீங்க. ஆனால் இந்த 2 வேவுகாரையும் நான் காப்பாத்திட்டேன்னா, இந்த எரிகோ மண்ணை என்னையே போட்டு தள்ளுறதுக்கு கொள்றதுக்கு இருக்குன்னா டெய்லி மிரட்டுற ஆளை விட்டு அதுவும் மாறு வேறுகாரை காப்பாத்திட்டா என் நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, உள்ள ராகாவோட வீட்டுக்குள்ள பார்க்காத இடமே இருந்திருக்காது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க வேவுகாரெல்லாம் போய் தேடி தேடி பார்த்து அழுத்து போயிட்டான். பார்க்காம இருந்திருப்பான். பார்த்துட்டா என்ன ஆயிருக்கும் அந்த ராகாபனுடைய உயிர்? அந்த நிமிஷமே போய் அவ்வளவுதான். ராஜாக்கு தன் சொந்த ஜனத்துக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா உடனே அவங்க தூக்கிட்டு இருப்பாங்க ராகாப. ஆனாலும் தன் ஜீவனையும் பாராம, தான் குடும்பத்துக்கு இழப்பு வராம, தனக்கு இழப்பு வராம மேலோட்டமா அப்படி பாதுகாக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற வழியெல்லாம் வேண்டாம். கர்த்தரே தேவன், அவரே ஜீவன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. இந்த கட்டு உடைக்கிறதுக்கு 50,000, இந்த பிசாசை துரத்துறதுக்கு 60,000, இந்த மந்திரம் எடுக்கிறதுக்கு 1,00,000. ஆமென், க்ளோரி. இந்த ஏவல் போறதுக்கு பரிகாரம். ஹல்லேலூயா. இவ்வளோ காசு, ஒரு காரு, ஒரு பிளாட்டு முடியுமா? ஓட்டிடுறேன். மந்திரவாதிக்கிட்டே போயிடலாம், சரிங்களா? அவன் இந்த ஓட்டுறதுக்கு இன்னொன்று ஒன்று துரத்தி விடுவான், அது இது ஓட்டிடும். ஏன் இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க? ஒருத்தரால ஒரு விடுதலை வருதுன்னா அவங்களே அள்ளி கொடுப்பாங்க. சிஸ்டர், நம்ம குடும்பத்துக்கு இவங்களால ஒரு சமாதானம், இவங்களால ஒரு பிரச்சனை நீங்குது, கர்த்தருடைய பிள்ளையால இப்படி ஒரு விடுதலை பெற்றா அந்த சபையிலேயே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அள்ளி அள்ளி கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவ கேட்டாலாம், வேவிகாரர்கிட்ட எவ்வளவு கொடுக்குறீங்க? அவளை காப்பாத்துறேன், எவ்வளவு கொடுக்குறீங்க? அவன் மட்டும் நினைச்சிருந்தா அடுத்த நிமிஷமே எரிவோ ராஜாவோ போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. எங்கே சணல் தட்டைகளுக்குள்ளாக எந்த சணலை க்ளோரி அவன் ஊற வச்சு உடைச்சி உடைச்சி அதை நூலை திரிச்சு அதை தட்டைகளால் கட்டி 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 வச்சு பரப்பப்பட்ட அந்த சணல் தட்டைகளுக்குள்ளாக அவளை மறைத்து வைத்தான். என் ஜீவனுக்கு இந்த சணல் தட்டை வித்து இதன் மூலமா வருகிற கொஞ்சம் காசு எடுத்து அவன் கஞ்சி குடிச்சாலும் அதுல எனக்கு ஒரு நிம்மதி. ஒரு நாள் யெகோவா இந்த எரிகோவுக்கு வருவாரு. அப்ப நான் வாழ்ந்த வாழ்க்கை இது வரைக்கும் பிரியாணி பியர் என்னென்னவோ சாப்பிட்டு நகை அப்படியே ரத்தாம்பரத்தில் படுத்து கிடந்தேன். பட்டு சேரி எல்லாம் கொட்டி கிடந்துச்சு. இன்னைக்கு சணலை வித்து கஞ்சி குடிச்சாலும் என் ஆண்டவர் இந்த பட்டணத்தை வரும்பொழுது அப்படி கொடுப்பாங்க. உண்மையா நான் இருக்கணும், உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்டு இன்னைக்கு ஆண்டவரமா வாழ்ந்து ஆடி போனவங்க மறிச்சு போயிருக்கிறவங்க நிலைமையை நான் பார்க்கும்போது ஐயோ, இந்த கிடைச்ச ஒரு வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக உண்மையா அவரை தேடி இருந்தா ஹல்லேலூயா பரலோகத்துக்கு போயிருப்பாங்களே. அநியாயமா இறந்து போயிட்டாங்களே இன்னைக்கு உயிரோடு இருக்கும் போதே நான் நினைக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத போஜனமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை ஒரு நாளைக்கு இன்னைக்கு 10 அதிகாரம் படிக்க போறேன் சிஸ்டர். இன்னைக்கு 10 அதிகாரம் படிக்க போறேன். ஆண்டவரே, பழைய ஏற்பாடு 5 அதிகாரம், புதிய ஏற்பாடு 5 அதிகாரம். ஸ்தோத்திரம் 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 வாயில சொல்லிட்டே இருங்க இருங்க இருங்க. சொல்ல 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 அக்கினி மூண்டி இந்த ஆண்டு எதுல விடுதலை இல்லையோ அதுல கர்த்தரை உடைச்சி எல்லாச்சும் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறாரா இல்லையான்னு அவர் சோதித்தா நீங்க பாருங்களேன், நிச்சயமாய் அவர் வருவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனப்படுத்துகிறவர்களை நான் கனஈனப்படுத்துவேன். அல்லேலூயா, க்ளோரி. நல்ல தேவன் அவர்.
ஆமென். இன்றைக்கு அழியறதுக்காக, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆமென் ஐஸ் வச்சு ஆதாயம் பார்த்து குடும்பத்தை கர்த்தருக்கு உள்ளாக நடத்தாம ஆமென் இருந்துடாதீங்க. கர்த்தருக்குள்ள வாழணும். பரிசுத்தங்கிறதுக்கு கிடைக்காதுங்க சிஸ்டர். பரிசுத்தத்தெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. தேவனோடு கூட ஆமென் முழங்கால் போடணும், செபிக்கணும், அவரோட பேசணும் இன்னைக்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு ஜாப் போல ஒரு குறிப்பிட்ட நேரம் கர்த்தரை கொஞ்சம் நேரம் தேடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, க்ளோரி. அப்படி இராதபடிக்கு ஆமென் சணல் தட்டைகளை விற்றோள் பிழைத்தாரே. அவளுடைய விசுவாசத்தை சொல்லுவாங்க, அவரோட ஒரே ஒரு விசுவாசம் கர்த்தரை தெரிந்து கொண்டா, அதனால இவ்வளோ பாருங்களேன். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணா? இப்போ நான் விசுவாசமா இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு ஒருவேளை சாப்பாடு உங்களால் வாங்கி தர முடியுமா? ஊழியக்காரியே இல்ல விசுவாசியா இருக்கிற சகோதரியே, நீங்க எனக்கு ஒருவேளை சாப்பாடு உங்களால எனக்கு கொடுக்க முடியுமா? ஒரு மாசம் எனக்கு கொடுக்க முடியுமா? எனக்கு நீங்க தருவீங்களா? என்னை திருப்தி ஆக்குவீங்களா? இந்த சகோதரி இப்படி ஊழியம் செய்யறாங்களே, இந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்களே, செபிக்கிறாங்களே, இவர்களுக்காக ஆகாரம் கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா? அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் எரிகிறதோ சபிக்கிறதோ அவர்கள் அழிந்து போவாங்க பார்க்கிறது தான் கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க கால உங்க கணவரை உங்களுக்கு அள்ளி அள்ளி நகையை கொட்டுனாலும் சரி, நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆமென், உங்க காலில் நிற்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உங்க மூலமாய் உங்க உழைப்புல நீங்க சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ஆமென், அவங்க ஹஸ்பண்ட் எது வேணாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆமென், க்ளோரி. திடீர்னு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை, அமக்கலமா இருந்துச்சு, பார்க்குறவங்களெல்லாம் கண்ணு எல்லாம் போயிட்டு இருந்த லைஃப் திடீர்னு அப்படி மறைச்சு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அது வாங்கின கடன் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிது. அவன் தவித்த தவிப்பு, கையில் இருக்கிறத உரிமை, காலில் இருக்கிறத கழட்டி, கழுத்துக்கு எல்லாம் கழட்டி ஒண்ணுமே இல்லாம நடுத்தரவில் நிற்கும் போது கூட பிறந்தவர்கள் வந்து உறவினர்களுக்கு வேடிக்கை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை நல்லா பார்த்துக்கிற கணவர் இருந்தாலும் சரி, உங்க மூலமாய் ஆமென், க்ளோரி, நீங்க ஆமென் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சது அதுதான். அவன் என்ன தெரியுமா? அவள் சணல் தட்டையிலே அவள் செய்து ஆமென் அந்த சணல் தட்டைகளிலிருந்து அவள் சணலை திருச்சி அதில் எடுக்கிற அந்த நூல்ல அவன் என்ன செய்வான்? ஆமென், க்ளோரி. ஆமென், வஸ்திரம் தயாரித்து அதை தச்சு அதை விற்று அவள் பிழைத்து வந்தாள். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமென், சணல் நூல்ல திருச்சி என்ன பண்ணுவாங்க? வஸ்திரம் தயாரிச்சு ஆசாரிகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த ஆசாரியர்களுக்கு அவங்க சணல் நூல்ல அவங்க கையாலேயே நெய்து ஆமென் அவங்களை தச்சு அவங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது ஆமென் அது செஞ்சு ஆசாரிகளை கொடுக்கறதுனா அந்த இஸ்ரவேல் பெண்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு பெருமை. நான் தைச்ச சணல் நூல்ல நான் என் கையால தைச்ச ட்ரெஸ் இல்லை ஆமென், க்ளோரி அப்படின்னு பெருமைப்பட்டுப்பாங்க. நானே தான் நான் செஞ்சேன் ஆமென், க்ளோரி. ஆசாரிகளுக்கு கொடுத்துருக்குறேன். எவ்வளோ பெரிய பெருமையான காரியம். இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பேகை தூக்கிட்டு போனாலும் என்ன ஒரு பெருமை. ஆமென். அவங்களை மீறி வந்து டைரக்டா வந்து ஊழியக்காரர்களை பிரேயர் வந்து பண்ணிட முடியாது, பேச முடியாது. இவங்க வந்து நின்றுடுவாங்க. அவங்க கிட்ட போய் கெஞ்சணும், சிஸ்டர், பிரதர், கொஞ்சம் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி மேலே இறங்கி இப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லவங்களா இருந்தா இல்லை ரூடாக இருக்கிறவங்களாம் அப்படியே ஒரு பார்வை அப்படி கேவலமாக பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறமா இருங்க சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஒரு குருடன் கத்தனான். கூட போனவங்கலாம் அப்படியே பின்னாடி போனாங்க, கச்ச நான் சீஷன் அல்லவா, எப்படிப்பட்ட சீஷன், என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாரு, என்ன கேட்காம அப்படிலாம் யாரையும் கூட்டு வந்துட மாட்டாரு. அங்கே சம்மா கத்தின் குருட்டு பையன் அப்படின்னு அதட்டினாங்க. அப்படி போயிட்டே தான் வேகமா. ஏசாப்பாக்கு யார் முகமா வேணும்? அழகா இருக்கா அப்படின்ட்டு
அழகா பார்த்து நம்ம ஏசப்பா அப்படியே அசந்து போய் அப்படியே நின்றுட மாட்டாரு. சத்தம், தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதனோட என்ன பண்ணோம், ஐயோ அதட்டாங்களே, அவன் ஜோரி அசிங்கப்பட்டு அவன் மீது சரி சார் சரி 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 நான் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கப்பா, கத்தி கெஞ்சி அந்த சத்தம், அந்த குருடனுடைய சத்தம் அவன் அவர் காதுல போய் விழுந்தது. என்னை யார் கூப்பிட்டது, என்னை யார் கூப்பிட்டது, நான் இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இந்த பக்கம், நான் உன்னை விட்டு போயிடுவேனா, நான் எதுக்கு இந்த பக்கம் வந்தேன் தெரியுமா, உனக்காக தான். நான் என்னபடி வரும்பொழுது நீ என்னை கூப்பிடுவ, உன்னை சுகமாக்கத்தான், உன்னை பார்க்க வைக்கதான். இங்க பாரு, என் பின்னாடி எத்தனை பேர் பார்த்துட்டு வராங்க, அவங்கெல்லாம் அறியல, ஆனால் கண்ணெல்லாம் 2 கண்ணும் குருடாயிட்டு உட்காந்த நீ, நான் போன என் காலடி சத்தத்தை கேட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோன்னு நீ கெஞ்சின சத்தம், நீ கூப்பிட்ட சத்தம் என் காதல கேட்டுச்சு. இதுக்காகத்தான் நான் இந்த வழியா நான் வந்தேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு மனுஷங்க ஏமாத்திடலாம், மனுஷங்க கைவிட்டுடலாம், மனுஷங்க ஜெபிக்காம போயிடலாம், ஆமென் க்ளோரி, ஆமென் க்ளோரி, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர்களோடும் நம்மோடும் இருக்கிற தேவனே பெரியவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, 1000 வழி அவருக்கு, அவர் வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆமென், அவரே மீட்டுக்கொள்வார், ஆமென், அவரே திறப்பார். மனுஷங்களை நம்பாதீங்க, ஜோரி பாதிரியே விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் கர்த்தர் மாறாதவர், ஆகையால் நீங்களும் நானும் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா, க்ளோரி. அப்படியே நிர்மூலமாகிற மாதிரி வந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. மனுஷனை மட்டும் நம்பிடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே போய் கொண்டு வா, அதட்டினவங்களெல்லாம் போய் ஓடி போய் வாப்பா 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 இயேசு உன்னை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, எனக்கு அப்படிதான் யாரும் செபிக்காம விட்டு போயிடலாம், அமே உன்னை விடுவிக்கிறேன், அமே நான் கூட இருப்பேன். எப்போ பேர் ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க, அமே க்ளோரி, அவங்கெல்லாம் ஏமாத்திட்டு போயிடலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை கூட்டிட்டு வர சொல்றார். எங்க எதுக்காக வந்த, உங்க கூட கஜ 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 கஜன்னு ஊர்ல போய் அங்கங்க ஊழியம் செஞ்சு அப்படியே அப்படியே ஃபேமஸ் ஆகலாம் நான் வந்தேன். ஹல்லேலூயா, க்ளோரி. போ, யார் அதட்டீங்க, போய் கூட்டிட்டு போ. அவனுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும், தள்ளப்பட்ட கல்லு, அமே க்ளோரி, தள்ளன கல்லு, போ தூக்கு, கூட்டிட்டு வா. என்னைக்கு நீ வியாதியோடு இருக்க, நீ வியாதியோட பிள்ளையை வச்சிருக்க, அவன் நீ ஊழியம் செய்யலாம், அவன் க்ளோரி, எப்படி வேணாலும் சொல்லி புறமே தள்ளி போட்டு நிந்தனைக்கு ஆளாக்கி, அவன் க்ளோரி சிரிக்கிற மாதிரி ஒரு நாள் அவன் எப்படி உன்னோட வாழ்க்கை போகுதுன்னு பார்த்து கொண்டே இருக்கலாம், கண்காணித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தம், ஆமென், ஒரு நாள் அதட்டினவர்கள், கைவிட்டவர்கள், நிந்திக்கிறவர்கள், எப்படி உனக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சவால் விட்டு வேடிக்கை பார்த்து எட்டி பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாய் ஹல்லேலூயா கர்த்தர் வெளியரங்கமாய் க்ளோரி 2 கண்களையும் திறந்து பார்க்கும்படி ஆமென் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, அந்த ராகாம் வேசி அவர் செய்த காரியம். ஹல்லேலூயா. அவன் எப்படி பிழைச்சான், கர்த்தர் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஏன் அப்படியே பாவத்தை விபச்சாரத்தை செய்து நல்லா சாப்பிட்டு சாக வேண்டியதானே? ஏன் உனக்கு சரல வித்து அவன் ஊற வச்சு அதை அடிச்சு அதுல இருந்து நூலை திருச்சி அவன் கொஞ்சம் சுக்கு மாட்டிக்கிறா கூட நீ எப்படி இருப்ப? இப்பதான் மெஷின் வந்துருச்சு, போட்ட உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அழகா ஃப்ரீயா அதே ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுத்தது. ஆனால் அவன் உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? எரிவராஜா சொல்லியிருப்பான, ஏன் போய் இப்படி கஷ்டப்படுற, என்னத்துக்கு இதெல்லாம் விட்டுடு வா, கூப்பிட்டு பார்த்தானே. புறமே தள்ளு, அவன் முந்தின வாழ்க்கை புறமே தள்ளி, அது பொண்ணோ வெள்ளியோ இச்சிக்காத, பிறனுடைய வீட்டை இச்சிக்காத, பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறனுடைய கழுதியும் அவன் இறுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதரும் ஈச்சியாதிருப்பாயாக.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. சீ விடு, எனக்கு அப்படி வேண்டாம். நான் அடிச்சு 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 ஊற வச்சு, அது எவ்வளோ கஷ்டம். அதை ஒட்டைக்கிறோம், அந்த சணலை ஒட்டைக்கிறோம், ஒட்டைச்சி அதை பிளந்து அதில் இருக்கிற நூலெல்லாம் பிரித்து பிரித்து எடுத்து அதை என்ன தட்டையாக மாற்றி நூலை எடுத்து வஸ்திரத்தை, சணல் நூலை எடுத்து அதை வஸ்திரமாக தச்சு எடுத்து போய் விற்று அலையில காசாக்கி எத்தனை ப்ராசஸ் பண்ணணும். அலையிலூயா. எப்படி பண்ணாலும் சரி நான் பரிசுத்தமாக வாழுவேன். அலையிலூயா. இல்லைன்னா சாவேன், இப்படியே சாவேன். அவருக்கு சுத்தமானால் என்னை உயிரோட வைக்கட்டும், அவருக்கு ஏற்றபடி நான் வாழ்வேன்னு ராகா பாட்டான். இன்னைக்கு ஒருவேளை பாஸ்டிங் போடுறோமா? அவன் சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த பிள்ளை சொல்லி சொல்லி கேட்க மாட்டேன், என்ன கேட்டு போப்போ அப்படி தொலைச்சி போட்டுருவோம். அவர் திருந்தவே மாட்டார். எப்படின்னா போடுப்போ அப்படியே விட்டுருவோம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுருவோம். இல்லை, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், பட்டணத்துக்குள்ள இருக்க என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நான் இந்த சணலை ஒட்டைக்கிறேனே, ஒட்டைக்க என் ஷோல்டர் வலிக்குது. ஊற வச்சது ஒட்டைக்கும் போது என் ஜீவன் போகுது. நூலெல்லாம் திரிச்சு எடுத்து அந்த நூல் எடுத்து வஸ்திரம் தைக்கும் போது ஒரு வைராக்கியம். நான் தைக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வச்சு, இதில் வருகிற வருமானத்தை வச்சு அரிசியை வாங்கி பொங்கி நான் சாப்பிடுவேன். இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இது எனக்கு போதும். அப்படிப்பட்டதான எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்தாலும் சரி, கஞ்சி கொடுக்குற நிலைமை இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, பிரியாணி சாப்பிட்ற நிலைமையாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் இது போதும். ஆமென். அப்படி ஆசாரியர்களுக்கு வஸ்திரம் தெரிச்சு கொடுக்குறதுனா இஸ்ரவேல் பெண்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை, சந்தோஷம் தானே. இது எங்கள் ஹஸ்பண்டுக்காக எடுத்த ஷர்ட்டு எவ்வளோ விலை தெரியுமா? அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் எவ்வளோ தெரியுமா எடுத்தேன், நீ 2000 எடுத்தேன், நான் 5000 எடுத்தேன். ஹல்லேலூயா. 2 பேரும் அப்படி ஷேர் பண்ணி, உன்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி, என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி, எதுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி பேசிச்சிக்கிங்க? அப்புறம் இந்த அம்மா கண்ணு அங்கே போகும், அந்த அம்மா கண்ணு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே போகும். அப்புறம் வாழ்க்கை உடஞ்சி போய் சணல் மாதிரி திரிஞ்சு போகும். அவருடைய வாழ்க்கை அவரோட பாதையில் போங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்தனால ராகா போல எல்லாரும் வாழ்க்கை அமைஞ்சிடாது. க்ளோரி. இல்லை, சணல் நூலை போலதான் திரிச்சிடும் வாழ்க்கை. உங்க ஹஸ்பண்டை பத்தி அவங்க ஏன் சொல்றீங்க? அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து இங்கே ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்கு எப்படி தெரியுமா, அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த அம்மா செஞ்சுட்டு கீழே தருவாங்க, அவர் சாப்பிடுவாரு. எத்தனை குடும்பம் உடஞ்சி போயிருக்குது. உங்க கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் யாருக்கு ஷேர் பண்ணி சொல்லாதீங்க. அப்ப அவங்க உட்காந்துருவாங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. ஆசாரியர்களுக்கு வஸ்திரத்தை தச்சு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் இஸ்ரவேல் பெண்கள் எப்படி தெரியுமா அந்த வஸ்திரத்தை, சணல் நூல்ல வஸ்திரத்தை தெரிச்சு ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும்னா எத்தனை தடைகளை நீங்கி எத்தனை வழிகள் தெரியுமா? உடனே எடுத்துட்டு போய், இப்ப நான் ட்ரெஸ் வாங்கினேன்னா எடுத்து போய் சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட என்னால் டைரக்டா உடனே போய் கொடுக்க முடியும். இப்ப பாஸ்டர் உங்களுக்காக நான் இப்போ நியூ இயர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கினேன்னா அவர் உடனே சோத்திரம் பண்ணி வாங்கிக்குவார். ஆனால் அப்போ இஸ்ரவேல் பெண்கள் தயாரிக்கிற சணல் நூல் வஸ்திரம்னா உடனே எடுத்துகிட்டு போய் ஆசாரியர்களுக்கு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சணல் நூல் வஸ்திரத்தை தச்சு தயாரித்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே 50 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு இப்படியே அப்படி ஒன்று இருக்கும். இப்போ இஸ்ரவேல் பெண்ணை வஸ்திரம் தயாரிச்சிட்டா, இது ஆசாரியை கொடுக்கணும். இப்போ எங்கே வரும்னா 50 பேருக்கு இருக்கிற அதிபதி கிட்ட அவங்க கொடுக்கணும். அந்த 50 பேருக்கு அதிபதி இருக்கிற அந்த அதிபதி என்ன பண்ணுவா, அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற இடத்துல அவர் போய் கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவாரு, 1000 பேர் அதிபதியா இருக்கிறவர்கிட்ட போய் அந்த வஸ்திரத்தை போய் அவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த 1000 பேர் அதிபதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், 10,000 பேருக்கு அதிபதியா இருக்கிறவங்க போய் அவர் அந்த வஸ்திரத்தை தருவார். ஹல்லேலூயா. அந்த 10,000 பேருக்கு அதிபதியா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரா, கோத்திர பிரபு கிட்ட போய் கொடுவார். அந்த கோத்திரத்து பிரபு கிட்ட போய் கொடுப்பார். அந்த கோத்திரத்து பிரபு என்ன பண்ணுவாரா, அதை கொண்டு போய் லேவியர்கிட்ட போய் அந்த வஸ்திரத்தை கொடுப்பாங்க. அந்த லேவியர் என்ன பண்ணுவாங்க, அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் லாஸ்டா யார்கிட்ட போய் கொடுப்பாங்க தெரியுங்களா, ஆசாரியர்கிட்ட போய் கொடுப்பாங்க. அப்பாடி இத்தனை ஸ்டெப்ஸ். ஐயோ, அதுக்கு இதுக்கு தைச்சு கொடுக்காமே விட்டுடலாம். இத்தனையோ நான் கடந்து போய்
அந்த ஆசாரியர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு, ஐயோ இது எவ்வளோ வேலை, வேணாப்பா நான் வீட்டிலே ஜெபிச்சுக்கிறேன், நான் வீட்டிலே ஜெபிச்சுக்கிறேன், இங்கே இருந்து அங்கே போகணுமா, ஐயோ வேணாம் நான் வீட்டிலேயே நான் ஜெபிச்சுக்கிறேன், வேண்டாம். அல்லேலூயா. இப்படி தான். ஆனால் அதையும் என்ன பண்ணுவாங்க, என் ட்ரெஸ் ஆசாரியர்கள் உடுத்தணும்னு சொல்லிட்டு இந்த லேடர் என்ன பண்ணா, ஆசாரியர்கள் போய் கொடுத்துரும். ஆசாரியர் கொடுத்தோடனே, ஆஹா எனக்காக தைச்சு போட்ட ட்ரெஸ் என்ன அழகா இருக்கு, இதை போட்ட எனக்கு ஜம்முன்னு இருக்கும், அப்படியே கண்ணாடியில் பார்த்து அப்படியே அழகு பார்ப்பா நினைச்சிங்களா? இல்லை, அந்த ஆசாரியர் அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவாரா, அல்லேலூயா, அதை பரிசோதிப்பார், செக் பண்ணுவார். இது எங்க சென்னை சில்க்ஸ்ல வாங்குறதா, இல்லை போத்தீஸ்ல வாங்குறதா, இல்லை சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குறதா, எவ்வளோ பில்லு, எவ்வளோ ப்ரைஸு, எனக்கு போய் இவ்வளோ காசு எடுத்துருக்காங்களே, காஸ்ட்லி டூ மச், இப்படிலாம் செக் பண்ண மாட்டார். இப்போ அப்படிலாம் செக் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. அந்த வஸ்திரத்தை வாங்கி என்ன செய்வாங்க, அதை பரிசோதிப்பார். இது எப்படி தைச்சிருக்கிறாங்க, இது ஆசாரியர்கள் போடுகிறபடி இவர்கள் செஞ்சிருக்கிறாங்களா, அல்லேலூயா, சோதித்து பார்த்து பிறகு கடைசியா ஃபைனலா அதை அவங்க அக்செப்ட் பண்ணணும், அங்கீகரிக்கணும். ஓகே, இது வஸ்திரமா உடுத்தலாம், இதை நல்லா தச்சிருக்கிறாங்க, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த ஒரு ஸ்திரீ சணநூல்ல வஸ்திரம் தயாரிக்கும் போது இத்தனை வழிகள் பாதைகளை கடந்து வரணும், இத்தனை பேர்கிட்ட போய் ஸ்டெப்பா போயிட்டு வளர்ந்து அதுக்கப்புறமா அதை அங்கீகரிச்சு அந்த சணநூலை அந்த வாசாரியன் உடுத்திக்கு இருக்கும் போது அந்த ஸ்திரீக்கு பெருமை தாங்காது. நான் தான் பார்த்தேன், அப்படி பக்கத்து எல்லா ஊருக்கும் அப்படி ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி, அப்படி பாரு இந்த வாரம் ஆராதனையில் ஆசாரியர் போடுற ட்ரெஸ் நான் தான் தைச்சிட்டு, அப்படி எல்லாருக்கும் அப்படி சொல்லிடணும். அது ஒரு சந்தோஷம் தானே. அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த ட்ரெஸ்ல போட்டுக்கிட்டு வர்றதுன்னா இத்தனை வழியில கடந்து வரும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், யெகோவா, பாருங்களேன், இஸ்ரவேல்ல பெண்கள்லாம் பரிசுத்தமா இருப்பாங்க, அது ஓகே. ஆனால் ராகாபுன்னா பரிசுத்தத்துக்கும் ராகாவுக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. ஒரு கானானிய பெண்ணுக்கும் சணநூலை தயாரிச்சு ஆசிரியர் கொடுக்கறதுக்கு முதல்ல ஆசிரியருக்கு முன்னாடி ராகா பேசி வந்தா கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவங்கள இஸ்ரவேல்ல ஒரு பெண்ணும் தேசியா இருக்கக்கூடாது, கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க நியாயப்பிரமாணத்தின்படி. இந்த நாள் பிதாவாகிய தேவன் பாருங்களேன், நல்லா கவனிங்க, ராகா பேசி எதில் போய் ஒழிக்க வச்சா, சணல் தட்டைகளுக்குள்ள போய் வேலுக்கார ஒழிக்க வச்சா இல்லைங்களா? அதை வித்துதான் என்ன செய்வா, வஸ்திரத்தை வித்துதான் சாப்பாடு சாப்பிட்டு வந்தா. அல்லேலூயா. இப்ப தேவன் கொடுக்கிற என்னைக்கோ எத்தனை வருஷத்துக்கு முன்னையோ செஞ்ச பாவத்தை சொல்லி உங்க குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகளை பெண்களை விலக்கி வச்சு அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடாம இன்னும் அவர்களை வேதனை தள்ளி அந்த பாவத்துல திரும்பி போய் எத்தனை பெண்கள் அழிந்து செத்து போயிருக்காங்க. அல்லேலூயா. அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே. கிறிஸ்தவர்கள் மன்னிக்கணும், பாவத்தை மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிப்பார், என்னாலாம் முடியாதுன்னா உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிக்கவே முடியாது. அல்லேலூயா. இதே ஒரு தவறு செய்த ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்துல இருந்தா அவளை கூப்பிட்டு ஆதரிச்சு அவளுக்கு உங்களுடைய தயவை இறக்கத்தை காண்பித்து அவளை கூட இருந்து அவளை தேய்ச்சி எழும வச்சு அவன் கையால ஒரு 4 காசு சம்பாதிச்சு தூக்கி விட்டீங்கன்னா இப்படி ஒரு வட்ட வாழ்க்கைக்கு அவள் போவாளா திரும்ப? ஏன்? மனசு இல்லை, கொடுக்க மனசு இல்லை. நீ கொடுத்தா நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ கொடுக்குறியா, நான் கொடுக்குறேன். இதுவா? இது கொடுக்கறது இந்த கை தெரியக்கூடாது, அப்படி அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா, க்ளோரி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் நான் அள்ளி கொடுப்பேன். அவன் கொடுக்குறாங்களே இல்லையே எதுவுமே பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படி ஏழையும் அனாதையும் நான் என் உள்ளம் அப்படியே கரையும். அல்லேலூயா, க்ளோரி. இன்னைக்கு ஒரு காசு வித்து நான் பிழைச்சி நான் வாழணும்னு நினைச்சேன்னா எனக்கு கால் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வழியை நான் காட்டி கொடுக்குறேன்.
ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பொருளை விற்று நான் சாப்பிடணும். என் குழந்தைங்களாம் என் கூட சொந்த பந்தம்லாம் என்னை கைவிட்டு பார்க்குது. என் கணவர் உயிரோடு இல்லை, எனக்கு வாழ வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை. க்ளோரி. ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு யாராவது கிறிஸ்துவ சகோதரிங்க நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நிச்சயம் என்னால் இயன்ற உதவியை நீங்க சம்பாதிச்சு பிழைத்துக் கொள்வதற்கு என்னால வழியை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. க்ளோரி. யாரும் உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ₹1 வித்து நான் சாப்பிடணும்னா க்ளோரி நினைக்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறேன், உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தமா இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், எல்லாரும் நிர்கதியா விட்டுட்டாங்க. அப்படி நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வழியை காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. க்ளோரி. க்ளோரி. இங்க அப்படிதான் இந்த ராகா பேசிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் பாக்கியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த ராகா பேசி எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பா. பட்டணத்துல என் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க, அம்மாலாம் இருக்கிறாங்க. என்ன நினைச்சு பார்த்தாங்களா? ஐயோ, தாளகத்து மேல நான் தனியா இருக்கிறேன், நான் சாப்பிட்டேன்னு நினைச்சு பார்த்தாங்களா? ஐயோ பசிக்குது எனக்கு, நான் என்ன செய்ய? எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி. அதுபோல நீங்க யாராவது ஒரு ₹10 ₹100 சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையா நீங்க கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருக்கணும். ஏமாத்தக்கூடாது. உண்மையா ஆண்டவருக்கு முன்பாக நான் இந்த வேலையை செஞ்சு நான் பழிச்சுக்குவேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன் அப்படின்னு சகோதரிகள் யாராவது நீங்க இருந்தீங்கன்னா இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்கு நீங்க அபவுட்ல நம்பர் இருக்கும், நீங்க அதுக்கு கால் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை வாசல்களை கர்த்தர் நிச்சயமாய் அவர் திறப்பார். ஹல்லேலூயா. க்ளோரி. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு பலிபடுத்த கர்த்தர் கொடுக்கிறாருன்னா பெண்கள் எல்லாம் ஆகாரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் ஏங்கி தவிக்கிறவங்களா இன்றைக்கு பிழைக்க முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் மன உளைச்சலோடு கூட மறிச்சு போறாங்க. உங்க கால நின்று சம்பாரிச்சு ஒரு குடும்பத்தை கட்டுகிறவங்களா நீங்க மாறணும். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த சணலை வித்து தானே நீ சாப்பிட்ற மகளே. இதுல தானே, இந்த தட்டைகளுக்குள்ள தானே என் பிள்ளைகளை நீ காப்பாத்துற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குற சாக்கியம், நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்குற பாக்கியம் என்ன தெரியுமா? சல்மோனு உனக்கு கொடுத்துருக்கிறேன். பெத்லேகேம்ல உன்னை வாழ வைக்க போறேன். மூலமா தான் நான் வரப்போறேன், பிறக்க போறேன் உன் சந்ததியில. இங்க பாரு, நீ எதுவுமே கஷ்டப்படக்கூடாது. ஹல்லேலூயா. க்ளோரி. சல்மோனை திருமணம் செஞ்சுக்கிட்டவ. ஹல்லேலூயா. க்ளோரி. யூதா கோத்திரத்து பிரபு சல்மோன். ஹல்லேலூயா. அவரை தேவனாகிய கர்த்தர் ராகாவுக்கு கணவரா கொடுத்தார். இப்ப இந்த ராகா சணல் தட்டைகளில் நூல் எடுத்து சணல் நூல் வஸ்திரம் தயாரிச்சு இவ போய் 50 அதிபதி கிட்ட, 100 அதிபதி கிட்ட, 1000 10,000 இப்படி யூதா கோத்திரம், அப்படி லேவியர் ஆசாரியர் இப்படிலாம் ஒருத்தர் கொடுத்து நான் தைச்ச ட்ரெஸ் ப்ளீஸ் பெண்கள் இருக்கிற ட்ரெஸ்ஸை காட்டலும் நான் கொஞ்சம் சல்மோனுக்கு ஒய்ஃப் ஆயிட்டேன், அதனால இந்த ட்ரெஸ் ஸ்ட்ரெயிட்டா ஆசாரியருக்கு போடும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ராகம் செஞ்சது அப்படிலாம் பெருமையா போய் அங்க எங்குமே சொல்லலை. க்ளோரி. ராகம் தச்ச வஸ்திரம், சணல் நூல் வஸ்திரம் ஆசாரியர்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா, இது ராகம் தச்ச வஸ்திரம் ஸ்ட்ரெயிட்டா எங்க போகுமா? 50 பேர் அதிபதிகளே இப்படி தாண்டி 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 போறதில்லை, ஸ்ட்ரெயிட்டா ஆசாரியர்கிட்ட போயிடும். ஹல்லேலூயா. யார் தைச்சது? யூதா கோத்திரத்து பிரபுவாகிய சல்மோனுடைய மனைவி ராகா பேசி இல்லை. ஹல்லேலூயா. அவள் பரிசுத்தமாட்டி இஸ்ரவேல் பெண்களுக்கெல்லாம் அவள் தாயாய் நிற்க வைத்து ராகம் தைச்சுதான் கொடுப்பா அப்படி வாங்கி ஆசாரிகள் என்ன செய்வாங்க? எந்த பரிசோதனையும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா எடுத்து அவங்க உடுத்திக் கொள்வார்கள்.
ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது சணல் நூல் வஸ்திரம் தைத்தவர்களால் தன் வஸ்திரத்தை அதை உடுத்திக் கொள்ளும்போது அவருடைய அக்கினி அவியாமல் இருப்பதற்கு பரிசுத்த வஸ்திரத்தை தயாரித்து கொடுக்கிற பரிசுத்த வாட்டியால் ராகாம் வேசியை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டுவோமா? உங்களுடைய வஸ்திரம் என்னுடைய வஸ்திரம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? இன்னைக்கு வாதாடுகிறார்கள். எது பாவம், எது உபச்சாரம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, glory. ஆமென். இன்னைக்கு விபச்சாரம், வேசித்தனம், பாவத்தை செய்கிறவர்களை கூட தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அநேகர் ஊழியர்களாய் நல்ல குடும்பமாய் சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆகிய ஆமென் குடும்பங்களோ பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இது பாவம் என்றாலே பல்லை கடிக்கிறது. ஆமென். கிறிஸ்தவர்கள் ஏராளம் இன்னைக்கு பாவத்திலிருந்து மீட்க முடியவில்லை. ஆனால் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக விடுவிக்க அவராலே ஆகிறது. மனுஷர்கள் திருந்துகிறார்கள். ஆனால் பாவத்தில் இருக்கிறவர்களோ விடுபட முடியவே இல்லை. இத்தனை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் ஒரு ஆசாரியருக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுக்க முடியும், போட்டுக்க முடியும். அதை அக்செப்ட் பண்ணாதான். ஹல்லேலூயா. ஆனால் ராகாம் பேசியோ அவள் தயாரித்த வஸ்திரத்தை தான் ஹல்லேலூயா ஸ்ட்ரைட்டா ஆசாரியர்கள் எடுத்து ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை தயாரித்து கொடுக்கிற தகுதியுள்ளவளாய் பரிசுத்தமுள்ளவளாய் கர்த்தர் அவளுக்கு விசேஷ கிருபை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாளை முடியாமலும் மங்கி எரிகிற திரி அணியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, glory. எத்தனை தடவை மங்கி எரிஞ்சிருப்பா. ஆமென். இவர் தான் யெகோவால சிங்கடலை பிறந்திருக்கிறாரே. ஆமென். நான் என்னவோ நினைச்சிருந்தேன் இந்த தெய்வத்தை தான். ஆமென். இவர் இல்லவா நினைச்சிருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் மங்கி போய் பாவத்துல விழுந்திருப்பா. ஐயோ என்னால் முடியல, ஐயோ. அதுக்கப்புறம் கடந்து வரும்போது ஆமென், glory. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவர் பார்த்து எழுதுகிறதோ எழுதோ. ஆமென். ஒரு விளக்குல ஆமென் இந்த சணல் நூல்ல தான் விளக்கு திரியை தயாரிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த மங்கி எரிகிற அந்த காலத்துல திரி எல்லாம் சணல் நூல்ல தான் தயாரிப்பாங்க. அந்த நூல் திரி அந்த எரியும் பொழுது ஆமென் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். ராகாபனுடைய வாழ்க்கையும் அப்படிதான். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது ஐயோ இயேசு ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அப்படியே பிரகாசமா அப்படியே வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் அப்படி போகும். அப்படி கொஞ்ச நாள் போனா அப்படியே காலையில எழுத போயிடும். ஜெபிக்கிறது இல்லை, ஃபாஸ்டிங்ல நம்ம நினச்ச நேரத்தில் தேடிக்கலாம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படியே போயிடும். மங்கி எரிகிற திரி போல போயிடும். ஹல்லேலூயா. ஆமென், glory. மங்கி எரிகிற திரியை பார்த்துருக்கீங்களா? ஆமென். அந்த திரி அந்த விளக்குல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நல்ல பிரகாசமா எரியும். அந்த விளக்குல இருக்கிற எண்ணெல்லாம் அப்படியே காலியாக கடைசி அந்த திரி என்ன தெரியுமா செய்யும்? ஆமென், நல்லா பிரகாசமா எரியும். டக்குன்னு என்ன பண்ண தெரியுமா? அப்படியே கீழே விழுந்து என்ன அப்படியே அணையிற மாதிரி அப்படி அணையலாமா எரியலாமா அப்படியே உயிர் ஊசலாடுற மாதிரி அந்த திரி என்ன செய்ய தெரியுமா? கொஞ்சம் நேரம் அப்படியே படப்படப்படப்படன்ட்டு மறுபடியும் ஐயோ அது அவிய போதா அப்படின்னு உத்து பார்க்க டக்குனு பிரகாசம் அப்படி தூக்கி அந்த திரி கொஞ்சம் நேரம் அப்படி தூக்கி அப்படி பிரைட் ஆகிடும். டக்குன்னு என்ன படுத்துது? அப்படியே பட்டு போயிடும். ஹல்லேலூயா. அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆமென், glory. நம்ம பிரகாசமாக எழுந்து ஆமென் பிரகாசிக்க முடியும். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடைய அக்கினி. ஆமென். அதுக்குதான் சணல் தூள் வஸ்திரத்தை தரிச்சுக்கணும். ஆசாரியர்கள் தரிச்சுக்கிறாங்க. ஆசாரியர்களும் பாவிதான். அந்த சணல் தூள் பரிசுத்த வஸ்திரத்தை ஆசாரியர்கள் போட சொல்வதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா, glory. எல்லாவற்றுக்கும் ஆமென் நம்ம மங்கி எறிகிற திரியாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது உண்மை உள்ளவர்களாக நம்மை தாழ்த்தி நம்ம குற்றத்தை அறிக்கையிட்டு நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, இந்த பாவம் எனக்கு தெரியும், இதிலிருந்து விடுபட எனக்கு கிருபை தாரும் அப்படி நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எப்படின்னா விழுது ஐயோ ஆண்டவரே என்னை விட மாட்டானே, இந்த எரியோ ராஜாவும் ஜனங்களை என்னை விட மாட்டாங்களே, ஐயோ நான் என்ன செய்ய ஆண்டவரே, நான் செத்தாலும் பரவாயில்ல, அவன் இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா, glory. இந்த சணலை எடுத்து அவன் வித்து பிழைச்சி வஸ்திரம் தயாரிச்சு
ஆனால் அந்த சணல் நூலெல்லாம் அவர் பிரித்து அதிலிருந்து எடுக்கும்போது அவரோட பக்தி வைராக்கியம் ஆனால் இப்படிப்பட்ட தேவனோடு கூட வாழணும், இல்லை சாகணும், இப்படி பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி போகக்கூடாது, பாவ சந்தோஷம் எனக்கு வேணாம், செத்தாலும் பரவாயில்ல, பரம கானானுக்கு போகணும், அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஹல்லேலூயா, அங்கே போய் அவரோடு கூட நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிற ஜீவனுக்காக இல்லை, ஏன் ஜீவனுக்காக இல்லை, ஹல்லேலூயா, இருக்கிற வரைக்கும் இந்த சணல் நூல்ல வஸ்திரம் தயாரிப்பேன், ஹல்லேலூயா, க்ளோரி, நல்லா திரி என் வெண்ணெய் இருக்கிற அந்த திரி எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா பிரைட்டா நேரா பிரகாசமா எரியும், ஹல்லேலூயா. ஆனால் அந்த மங்கி எரிகிற திரியோ அப்படி விழும், மறுபடியும் படுத்துக்கும், மறுபடியும் எழும், மறுபடியும் என்ன பண்ணும், கீழே விழும், மறுபடியும் எழும், கடைசியில் என்ன பண்ணுறதுமா, ஒரு தடவை எழுது பிரகாசிக்கணும்ட்டு அப்படியே அந்த திரி என்ன பண்ணுறோமா, அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே எழுது பட்டு அப்படியே பிரகாசம் வச்சு அப்படியே மறுபடியும் கீழே அப்படியே படுத்துக்கிட்டா அப்படியே அணைச்சிடும். ஹல்லேலூயா. இந்த பூமியில நான் வாழ்கிற வாழ்க்கை மங்கி எரிகிற திரியை போல இராதபடிக்கு பிரகாசமா அப்படியே சிஸ்டர், நீங்க மங்கி இருக்கிற திரியா நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம் என்ன தெரியுமா? அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமல், மங்கி எனக்காக இந்த கொஞ்சம் பலத்துல விசுவாசத்துல இருந்த உன்ன கூட என்ன கூட தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன், நியாயத்தை உண்மையா வெளிப்படுத்துவேன். ராகா, இது வரைக்கும் இந்த எரியோக்குள்ள யாராவது பரிசுத்தமா வாழ முடியுமா? இந்த எரியோக்குள்ளதான் உயிரோடு இருக்க முடியுமா? உன்னை நான் தான் பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. இந்த சணலுக்கு அடையாளமா இதை வித்து பிழைச்சு நீ ஜீவனுக்காக நீ போற கஷ்டப்பட நான் நினைச்சேன். இந்த சணலோட வஸ்திரத்தை தயாரித்து நீ பிழைக்கிறதுக்கு நான் உன்னை பின்னாக்கல்ல ஆசாரியர்கள் போடுகிற வஸ்திரத்தை தயாரிக்கிற பரிசுத்தவாட்டியாய் நான் என் ஜாதிகளுக்கு என் ஆசாரியர்களுக்கு உன்னை பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சாக்கியம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, க்ளோரி, குடும்பமாய் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மங்கி எரிஞ்சிருக்காதீங்க. இந்த 2025 வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் படிப்பேன், நான் முழங்கால நிற்பேன், செபிப்பேன், என் குடும்பத்துக்காக செபிப்பேன், உறவினர்களுக்காக நான் செபிப்பேன், தேசத்துக்காக செபிப்பேன், ஊழியக்காரர்களுக்காக நான் செபிப்பேன், நான் அநேக உதவிகள் நான் செய்வேன். ஜீவனோட நாளாம் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கல்யாணம் ஒரு கேடா? ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்களா, யூதா கோத்திரத்து பிரபுவை அவர் திருமணம் செய்து பெத்லேகேமிலே கோதுமை களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற பெத்லேகேமிலே அவர்களை வாழ வைத்து அந்த சந்ததியில தேவனாகிய கர்த்தர் அவர் பிறந்தார். ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவள் தைக்கிற சணல்நூல் வஸ்திரம் ஆசாரியர்கள் பரிசுத்த வஸ்திரமாய் உடுக்கும்படி கர்த்தர் அவர் செய்தார். எவ்வளவு ஒரு பாக்கியவதியாய். ஹல்லேலூயா. இனி எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? நான்லாம் ஒரு பரிசுத்த வாட்டியா? எனக்கு கணவர் குழந்தைகள்லாம் பிறப்பாங்களா? பரிசுத்த சந்ததியில பட்டியல என் பேர் வருமா? இப்படிலாம் அவர் ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் க்ளோரி, இப்படிப்பட்ட பாவத்தை விடணும், உபச்சாரத்தை இனி நான் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தை சுட்டரித்து போடுவார். அப்பொழுது அவருக்கு முன்பாக அது பெரிதான பாவமே கிடையாது. விடாமல் இருக்கும் போதுதான் கர்த்தர் உடைய நியாயத்திற்கு கடந்து வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. க்ளோரி. வெளிப்படுத்தல் 19:13 ரத்தத்தில் தோற்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை அவர் அறிந்திருந்தார். அதனால கர்த்தர் இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட வாக்கியவதியாய் அவரை இஸ்ரவேல் பெண்களுக்கு முன்பாக அவரை உயர்த்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. க்ளோரி. தன்னுடைய ஒரு பெண்ணு தன் கணவர் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன செய்வா? தன் வேலைகள் எல்லாம் வேகமா செஞ்சுட்டு விபச்சாரம் செய்வதற்கு புறப்பட்டு போய் சம்பாதித்து வீட்டுக்கு வருவாள். ஹல்லேலூயா. தன் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த விபச்சாரக்காரன் கொடுக்கறதுல எல்லாவற்றையும் அவள் உயர்த்தி அநேக வஸ்திரங்கள், ஆகாரம், பணம், எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவள் சேகரித்தாள். தன் பலத்திலே
ஆமென். விபச்சார பாவத்திலே அந்த விபச்சாரக்காரனை மயக்கி அநேக ஆமென் ஆசீர்வாதம் அநேக செல்வங்களை அவர் சேர்த்தார். அவள் கணவரும் மரித்தான். அல்லேலூயா, க்ளோரி, ஆமென், க்ளோரி. இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்தை செய்து அவன் சம்பாதித்து அவள் பலத்திலே சம்பாதித்து வாழ்கிற வாழ்க்கை ஆமென். அப்படிப்பட்டதான பெண்கள் ஆமென் ராகா பேசி போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை கலைக்க கூடாது, ஒரு குடும்பத்தை பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி சொன்னார்கள் ஆமென், அவங்க கணவரை விட்டு இவர் ஓடி போனால் ஆமென், இவருடைய மனைவி விட்டு இங்க கணவர் ஓடி போனார். 2 பேரும் அனாதை ஆக்கப்பட்டார்கள். நான் கேட்கிறேன், கணவர் தனியா ஒரு வீடை பிரிச்சு அவளும் இன்னொரு வீடை பிரிச்சு கணவரும் ஓடி போய் அவங்க 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே. ஆனால் அவர்கள் இருவரும் ஆமென் வேறொரு பெண்ணையை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வாழவில்லை. பிள்ளைகளோடு கூட ஆமென், க்ளோரி, அவருடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை பிரித்து அபகரித்து ஆமென் அதன் மூலமாய் சேர்ந்து வாழ்ந்து பாவ சந்தோஷ உபச்சார வாழ்க்கையை வாழ்வதனாலே லாபம் என்ன? அல்லேலூயா. லாபம் என்ன? கிடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை யெகோவாவுக்கு முன்பாக தன் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டால் கானானிய பெண்ணாகிய ராகா பேசி அவள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாள். பரிசுத்த வாட்டியாய், பரிசுத்த சததியாய், பரிசுத்த வஸ்திரத்தை தயாரிக்கிறவளாய், பரிசுத்தமானாய் யூதா கோத்திரத்து பிரபுவாயுத சல்மோனை அவன் கரம் பிடிக்கும்படி கர்த்தர் செய்வாரானால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஊழியக்காரியாய், பரிசுத்த ஊழியக்காரியாய், பரிசுத்தமானவருடைய வார்த்தையை விதைக்கிறவராய் கர்த்தர் உயர்த்த முடியாதோ? உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாதோ? உங்க குடும்பத்தை யூதா கோத்திரத்து ஊழியக்காராய் நிற்க வைக்க முடியாதோ? அநேகருடைய பாவங்களை அப்படியே நீங்கள் பெற்ற வல்லமை வரங்களினாலே கர்த்தருடைய கிருபை பெற்றுக் கொடுக்கிற ஊழியக்காராய் மாற்ற முடியாதோ? அல்லேலூயா. உங்களுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க முடியாதோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ராகாபை போலவா இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறோம்? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தையாவது நான் என்னுடைய குடும்பத்தையாவது ஆமென் தேவனுக்குள்ளாக அவர் கட்டளைகளுக்குள்ளாக அல்லேலூயா வாழ, பிள்ளைகளை வளர்க்க, சந்ததியை உருவாக்க ஆமென் க்ளோரி அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு ஒப்பு கொடுப்போமா? 2025 வருஷம் என்னை கூட ஆண்டவரே பரிசுத்த வஸ்திரமாகிய ஆமென் உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அபிஷேகத்தை ஆவியானவரை குடும்பினார் என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் கைவிடப்படாதவளாக இருக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட நடத்துவீராக என்று சொல்லி நாம் கேட்போமா? ஹல்லேலூயா. உங்களை இந்த 2025 வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு கணவரை, நல்ல ஒரு ஊழியத்தை அவன் அநேக ஆத்துமக்களை கொள்ளை போல ரட்சிக்கிறவரா, நல்ல ஒரு அவன் வேலை வாய்ப்பை எதிலே நீங்கள் குறைவோடு இருக்கிறீர்களோ அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த இந்த ஆண்டிலே அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இதோ இவ்வளவு நேரமான வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. இதோ அநேகருக்கு பிரயோஜனமாக்கி கைவிடப்பட்ட ஒரு சகோதரிகள், கணவனாலே கைவிடப்பட்ட சகோதரிகள், தகப்பனே பாவத்தினாலே விழுந்து போன சகோதரிகள், ஆண்டவரே தன்னந்தனியாய் விதவைகளால் வசிக்கிற வாழ்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த ஆண்டிலே கர்த்தர் நீர் ராகாபை எப்படி உயர்த்தினீரோ பசி பட்டினி இல்லாதபடி ஆண்டவரே அவரை களப்பிடித்து தேவனாகிய கர்த்தர் அவர் குடும்பத்தை கொடுத்து தகப்பனே ஊழியத்தை கொடுத்து ஆசாரிகளுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவளாய் தைத்து கொடுக்கிறவளாய் நீ அவரை வைத்தீர் அல்லவா? பரிசுத்த வாட்டியாய் பரிசுத்த சந்ததியாய் நீ அவளை உருவாக்கினீரே. அவர் சந்ததியிலே நீர் பிறந்தீரானால் இன்றைக்கு தகப்பனை நோக்கி கூப்பிடுகிற சகோதரிகளுடைய மூலமாய் தேவனாகிய கர்த்தர் நீ வெளிப்படுவீராக. ஒரு வார்த்தை அக்கினியாய் ஆண்டவரே சகோதரிகள் வாழ்ந்து புறப்படுவதாக. தள்ளப்பட்ட ஒவ்வொரு சகோதரியுடைய வாழ்க்கையை நீ உயிர்ப்பிப்பீராக, அவர் ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே இதை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரியுடைய ஆத்மாவை நீ உயிர்ப்பித்து தகப்பனே இதோ பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் ஏறி வரும்பொழுது உன்னதத்தில் வீட்சிக்கிறவர்களாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்பா அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்து விட்டபடி நான் மகன் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.